கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, பூமியில் வாழும் ஜனங்களின் வாழ்க்கை ஒரே மாதிரியான எண்ணங்களும் செயல்களும் வாழ்க்கை முறைகளும் அமைவது இல்லைங்க. ஒருவர் செல்வந்தராக வாழ்கிறார், மற்றவர் ஏழையாக வாழ்கின்றார். இதில் தேவனின் தயவு எப்படிப்பட்டது என்றால், செல்வந்தராக வாழ்பவர்கள் ஏழை ஜனங்களை நோக்கி பார்க்க வேண்டும், அவர்களுக்கு இறங்கி தயவு செய்ய வேண்டும். இப்படியாகவே தேவன் படைத்தார். ஆனால் அவர்கள் எல்லாமே எனக்குரியதுதான், நான் தான் சம்பாதித்தேன், நான் ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு வாழ்கிறார்கள். ஆகையால் தேவன் மனம் இறங்கி ஏழைகளுக்கு எல்லா வகையிலும் இரக்கம் செய்கிறார். எடுத்துக்காட்டாக, அன்னாள் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லை. அவள் வருடம் தனது கணவரோடு ஆலயத்திற்கு வந்து மனம் கசந்து துக்கித்துக் கொண்டே இருப்பாள். அன்னாளை பெனினாள் என்னும் தனது கணவனின் இரண்டாம் மனைவி மிகவும் வேதனைப்படுத்தினாள். இதனை தேவன் கண்டார், அன்னாளுக்கு இறங்கினார். அதே போலவே நமக்கும் உதவி செய்ய யாருமே இல்லை. நமது சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறது, நம்மை நினைப்பார் இல்லை, உதவுவார் இல்லை என்று எண்ணம் கொள்கிறீர்களா? தேவன் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரையே நம்புங்கள், விசுவாசியுங்கள், அவர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாக்குவார். எளியவர்களை நோக்கி பார்க்கும் தெய்வம் நமது தெய்வம். ஆகியால் எதற்கும் கவலைப்படாதிருங்கள். ஆமென்.